மொட்டு கட்சியுடன் மீண்டும் இணைந்த ராஜாங்க அமைச்சர். இளந்தாய் சிந்துஜாவின் மரணம். மன்னார் வைத்தியசாலைக்கு முன் வெடித்த போராட்டம். குறைக்கப்படவுள்ள குடிநீர் கட்டணம். வெளியான மகிழ்ச்சி தகவல். அனைத்து அரசு துறைகளிலும் சம்பள திருத்தம். கிடைத்தது அங்கீகாரம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆதரவை மீளப்பெற்ற ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு இணைந்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர முன்னர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவுக்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றது. மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எதுவித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும், இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது போன்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியிருந்ததோடு அவற்றில் பணத்துக்கு மனித உயிரை விலை பேசலாமா, அரசே இலங்கையின் மருத்துவத்துறையை மறுசீரமைப்பு செய், உயிர்காக்கும் வைத்தியர்களே மனிதநேயத்தை மதியுங்கள், மருத்துவத்துறையின் அறமெங்கே, சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா, நீதி நிழலாடுகிறதா, மாபியாக்களின் கூடாரமாகலாமா வைத்தியத்துறை போன்ற வசனங்கள் எழுதப்பட்டிருந்தன. குறித்த சம்பவத்தோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்த மரணத்தோடு தொடர்புடைய வைத்தியர் உள்ளடங்கலாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்தனர். குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய், சிந்துஜாவின் பிள்ளை ஆகியோரும் கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு, பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் அருட்தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள குடிநீர் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஜூலை 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதால் எரிபொருள், ரசாயன பொருட்கள், வட்டி செலவுகள் போன்றவற்றின் குறைப்பை கருத்தில் கொண்டு இந்த குடிநீர் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைவாக நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட நீர்க்கட்டணத்தை திருத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி வீட்டு பாவனைக்கான குடிநீர் கட்டணத்தை 7%, அரசு மருத்துவமனைகளுக்கான குடிநீர் கட்டணத்தை 4.5%, பாடசாலைகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கான குடிநீர் கட்டணத்தை 6.3% குறைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசு சேவையின் சகல துறைகளிலும் சம்பளத்தை திருத்துவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. அதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களோடு கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது. இந்த அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முக்கியமான முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. துடுப்பாட்டத்தில் சிறப்பாக விளையாடும் வீரர்களை மாதந்தோறும் ICC தெரிவு செய்து அவர்களை அந்தந்த மாதத்துக்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையாக அறிவிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. அதன்படி ஜூலை மாதத்தின் சிறந்த வீராங்கனையாக இலங்கை அணியின் சாமரி அத்தப்பத்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்ற பெண்களுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் சாமரி அத்தப்பத்து சிறப்பாக விளையாடியதோடு இலங்கை அணி சாம்பியன் பட்டம் வெல்லவும் முக்கிய காரணமாக இருந்தார். இதனால் சாமரி ஜூலை மாதத்துக்கான சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சாமரி அத்தப்பத்து பெண்களுக்கான ஆசிய கிண்ண
ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 101.33 என்ற சராசரியில் 304 ஓட்டங்களை குவித்திருந்தார். ஜூலை மாதத்தின் சிறந்த வீரராக இங்கிலாந்து அணியின் கஸ் அட்கின்சன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகி இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்ற முக்கிய காரணமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.